கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பரானவர் வணக்கம்ங்க. 1/11/2025ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த காரி மாடு புது வரவுங்க. இதனுடைய முழு வீடியோ அப்படிங்கிறது எல்லா விவரங்களும் நம்ம சொல்கிறோம்ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் காங்கிரஸ் கிடாரிங்க, ஒரு லம்பாடி காளைக்கன்று இருக்குதுங்க. அதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் கன்று கிடாரி கன்று இருக்குதுங்க. ஒரு மயிலக்கன்று கரம்பையில் வரக்கூடிய காரி கன்று இருக்குதுங்க. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். என்ன விவரம் சொல்கிறோம், என்ன விலை நிலவரம் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடலாங்க. இன்றைக்கி மதியம் விற்பனை பதிவு ஒரு 6 விற்பனை பதிவு போட்டிருந்தோம்ங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 3 விற்பனை பதிவு போட்டிருக்கிறோங்க. வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு 4 விற்பனை பதிவு இருக்குதுங்க. பார்த்துட்டு தெளிவுபடுத்தி கூப்பிட்றாங்க, கூப்பிட்டுக்கலாங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு சுத்தமான லம்பாடி கண்ணுங்க, காலக்கண்ணு. கண்ணுக்கு வயது 8 மாதம் ஆச்சுங்க. பேக் போர்ஷனில் டாப்பான பேக் போர்ஷனுங்க. மாடல் நல்ல உருட்டு வாலில் நல்ல நீளத்தில் நெடுகத்தில் கண் தெளிவான கண்ணுங்க, சுத்தமான கண். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொப்புள் கொடி தாடை இதெல்லாமே வந்து நல்லா அருந்தாடையாக இருக்கும். நீளத்தில் நல்ல நீளமாக இருக்குங்க. குழாம்புனாலும் தெளிவான குழாம்பு அமைப்பு, கருப்பட்டியை சுற்றி எடுத்த மாதிரி தெளிவான குழாம் அமைப்பு இருக்குங்க. கொம்புதலை கண்ணாமூலி எல்லாமே நல்லா வெளிச்சமாக இருக்கும். மாடு நல்ல சைனிங்காக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயது 8 மாதம் ஆச்சு. தீவனம் அடர் தீவனமெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கிடச்சிங்க. எது போட்டாலும் கழிக்காமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வயசு. மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து ஊட்டிகிட்டு தான் இருந்தது. கொண்டு வந்து ஏதோ கத்தும் இல்லாத தீவனம் ஏதோ சாப்பிடாது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம நினச்சோம். ஆனால் அந்த பிரச்சனையில் எதுவும் இல்லை. நல்லா கழிக்காமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வாய்க்கடிசான கண்ணுங்க. 8 மாதமான நல்ல நெட்டு நீளத்தில் பின்மாடி ஏற்றத்துலிங்க, நடுமுதுகு நெரிசல் இல்லாமல், சிறுங்கடவுல குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்லா மான்குட்டி ஏற்றக்கூடிய கண். கைகால் ஊக்கம் நல்லா ரக்கையாட்டிருக்குங்க. பின்மாட்டில் செம குவாலிட்டியான மாடுன்னு சொல்லலாம். கண் நல்ல ஊறி வரக்கூடிய கணும், நல்ல எலும்பு கணும், நல்ல எலும்பு கணும் இருக்குதுங்க. கண்ணோட விற்பனை விலையாளரும் பார்த்துட்டிங்கன்னா 23,000 ரூபாய்ங்க. விற்பனை விலை 23,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. காலை நல்ல பெருவட்டு காலையாக வந்து சேரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேக் போர்ஷன் நல்ல ரட்டை தொடையில் உருட்டு வால்லிங்க, பின்மாடி ஏந்தத்தில் நல்ல சுத்தமாக தாடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேப்பர் மாதிரி நல்ல மெலிசான தாடையில் நல்ல நீளத்தில் நல்ல நெட்டான கண்ணுன்னு சொல்லலாம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க. விற்பனை விலை 23,000 ரூபாய். நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25 கிலோமீட்டரில் இருக்குது. பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்திங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். பேருந்து மூலிமா வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து வர மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாமுங்க. அடுத்தது 2வது விற்பனை பதிவில் பார்க்கக்கூடிய கன்று நல்ல கரம்ப கண்ணுங்க, சுத்தமான கன்று. தாடைக்கூடி இல்லைங்க, கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும். கால் கருப்பு ஜம்முன்னு இருக்குங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டு விடாமல் இருக்கும். அதே மாதிரி பின்மாடு தாடை இல்லாமல், தொப்புள் கொடி இல்லாமல் நல்ல நந்தி முகத்தில் சுத்தமாக நல்ல ரெட்டத்திமல் அமைப்பில் இருக்குங்க. இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிழல் இருந்ததுங்க. அதனால் வந்து கொஞ்சம் கருமுடியாக இருக்கும். எப்பவுமே காலக்கண்ணில் பால் ஊட்டி முடித்தா ஒரு 11 மணி வரைக்காவது வெயிலில் கட்டி வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரம்பு முடி அவ்வளோ சீக்கிரம் ஏறாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐவர்மெண்ட் இன்ஜெக்ஷன் தெளிவாக நம்ம போட்டு விட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு கண் நல்லா நந்து சிலையாட்டு இருக்குங்க. முடியெல்லாம் கழிஞ்சு வரையில் கண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரம்ப கண்ணில் மயிலக்கண்ணு காலக்கண்ணா தெளிவான கண்ணாக வந்து சேரும். நந்து சிலையாட்டு இருக்குங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சங்கு மாதிரி, அதே மாதிரி பயிர் கொம்பில் சுத்தத்தில், கையால் ஊக்கத்தில், பின்மாடி ஏத்தம், வால் சன்னம் எல்லா தெளிவும் இருக்கக்கூடிய கண் அவுத்து பிடிச்சோம்னா நல்லா சேட்டை, நல்ல படவடப்பு சுறுசுறுப்பு இருக்குங்க. நல்ல வால் சன்னம் எல்லா சுத்தமும் இருக்கும். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 8 மாதமான கண்ணுங்க, சுத்தம் தெளிவாக இருக்கும். விற்பனை விலை நிலவரம் 24,000 ரூபாய்ங்க. ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போகிறவங்க தெளிவாக வந்து அதுக்குன்னு வந்து டைம் எடுத்து ஒரு ஆள் தனியாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. நல்ல நண்டு சிலையாட்டை வாங்கிட்டு போய் நீங்கள் இலக்கி விட்டுட்டிங்கன்னா அதில் வாங்கின விலையில் பாதி விலையும் கூட ஆகாதுங்க. காலக்கண்ணுகள் வளர்த்துறது அப்படிங்கிறது ஒரு கலை. அந்த கலை தெரிஞ்சவங்க மட்டும்தான் தெளிவாக வாங்கி வளர்த்த முடியும். நல்ல மேய்ச்சல் நிலம் அந்த மாதிரிலாம் தெளிவாக இருக்கணுங்க. அதே மாதிரி என்ன நிலம், என்ன காசு பணம் என்ன இருந்தாலும் என்னென்ன போடணும், எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக கண்ணு மாடுகள் காலக்கண்ணில் வந்து தெளிவாக வளர்த்துனீங்கன்னா நம்ம கண்ணபுரம் தேர் திருவிழா வருது. சித்திரை மாதம் நடக்குங்க, ஆடி மாதம் அந்தியூர் தேர் திருவிழா நடக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்து நாமளே எடுத்துக்குவோம். இல்லைனாலும் கொண்டாந்து நீங்களே விற்பனை செய்கிற மாதிரி இருந்தால் நேரடி விற்பனையும் செய்யலாமுங்க. இந்த கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூச்சி மாத்திரை கொடுத்து நல்ல முறையாக டிஃபன் கொடுத்து பராமரிச்சிங்கன்னா தெளிவாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க. 3வது விற்பனை பதிவு கண்ணுங்க ஒரு காங்கிரஸ் கன்று கிடாரி கன்று, சுத்தமான கண்ணுங்க. காங்கி மாடுகளுக்கு எந்த அளவுக்கு சுத்தம் இருக்குமோ அதே மாதிரி
காங்கிரீச் மாடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து கொண்டு வந்த கன்று. நல்ல வெண்மையான நிறத்தில், பால்மையில நிறத்தில், சுழி சுத்தத்தில், நல்ல குணவனத்தில் இருக்கக்கூடிய கன்றுங்க. கண்ணுக்கு வயது 10 மாதம் ஆகுதுங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். நல்ல திமிழமைப்பு இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கடுசு நீங்கள் என்ன போட்டிங்கனாலும் பட்டையை சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடுசுங்க. குணவனம் ரொம்ப தெளிவான குணவனமாக இருக்குது. வாழறுக்கம் தெளிவாக இருக்குதுங்க. மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குது. கழிப்புச் சொறிகள் இல்லைங்க, குறைப்பழுது இல்லை. நல்ல வெண்மையான நிறத்தில் ஒரு காங்கிரீச் கன்று, வட இந்திய கன்று வாங்கி வளர்த்த விரும்புகிறவங்க தலையத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 லிட்டர் கறக்கக்கூடிய அளவுக்கு தெளிவாக கறக்குங்க. வட இந்திய கன்று கிடாரி கன்றுங்க. இனம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீச் இனத்தில் சேர்ந்தது. சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க. நல்ல சாதுவாக இருக்குது. மேய்ச்சலில் நீங்கள் எங்கே கொண்டு போய் கட்டினீங்களும் நல்ல வாய்க்கடுசு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல குணவனத்துலேயும் இருக்குது. அவுத்துட்டு மேய்ச்சிங்கனாலும் எங்கேயும் போகாது. எங்கே ஆள் நிற்கிறோமோ அதே மாதிரி சுற்றி வந்தக்கூடிய அளவுக்கு எங்கெங்கே மேவு இருக்குது தெளிவாக மேய்ஞ்சக்கூடிய கன்று. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. வாரத்தில் ஒரு நாள் நல்ல முறையாக கழுவி விட்டு நல்லா வளர்த்தணும் அப்படின்னா கண் நல்லா வெண்மையாக இருக்குங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழம்பு, கை கழுவுக்கம், தவிடு, அடர் தீவனம், பருத்தி கொட்டை புண்ணாக்கு, அதேமாதிரி மேயறது நீங்கள் வைக்கப்புல்லு, பச்சைப்புல்லு, சோளத்தட்டு எது போட்டிங்கனாலும், சூப்பர் நெட் பயிர் எது போட்டிங்கனாலும் சாப்பிட மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. தெளிவாக சாப்பிட்டு தெளிவாக வயிறு நம்பிக்கக்கூடிய கன்று. சேர்த்தே 1 மணி நேரம் மேய்ச்சோம்னாலும் படக்குன்னு வயிறு நம்பிக்குங்க. பூச்சி மாத்திரை எல்லாமே கொடுத்தாச்சு. இன்னும் மாடு ஃபிட்னஸ் ஆகி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கன்று தெளிவாக வந்து சேர்ந்துடும். அழகு லட்சணத்துலேயும் நல்ல ஒரு அழகான கன்று, குணவனத்துலேயும் தெளிவான கன்றுங்க. விற்பனை விலை 24,000 ரூபாய். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. நாலாவது விற்பனை பதிவு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு காங்கை மாடு அல்லது காங்கிரீச் மாட்டுக்கு ஊசி போட்டு பிறந்த கன்றுங்க. இது வந்து நம்ம சுத்தமான வந்து வடந்திய கன்று, நாட்டு கன்றுன்னு சொல்ல முடியாது. ஒரு இடவெட்டு கன்றுங்க. நல்ல நீள உயரம், மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குது. பின்மாடு ஏற்றம், நல்லா பின்மாடு ஏற்றமாக இருந்தால் அந்த இடவெட்டு மாடலுக்கு வந்து கிராஸ் மாடலுக்கு வந்து கண்டிப்பாக மடி நல்ல மடியாக வந்து சேருங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தோல் நைஸு, வாய்க்கடுசு எல்லாமே இருக்குது. ஒரு தலையத்துக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கறவை கறக்கூடிய கிடாரி, ஒரு கிராஸ் கிடாரி. இந்த பண்ணையாளர்களுக்கு இந்த மாதிரிலாம் வேணும்னா அந்த கிடாரி தேர்வு செய்யலாமுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடும் சிந்து மாடும் வந்து பார்த்து கிராஸ் ஆகி பிறந்த கன்றுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. இந்த பதிவில் எந்த கன்றும் எந்த மாடு பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க. இப்போ போடக்கூடிய பதிவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காங்கேயத்துலேருந்து மேற்கே பல்லடம் பக்கத்தில் பொங்கலூர் ஃபார்ம்லேருந்து எல்லா பதிவும் போட்டிருக்கிறோம். வேணுங்கிறவங்க தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க நேரில் வர மாதிரி இருந்தால் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வாங்க. நாளை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டுங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்த காரி மாடு நாளைக்கு விற்பனை பதிவில் தெளிவாக நம்ம கொண்டு வந்து எல்லா விவரங்களும் போடுறோம். இன்றைக்கி வாங்கின இடத்துல எடுத்த வீடியோங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு நம்ம இடத்துக்கு. நேரில் வரவங்க காலையில் 6 மணிக்கு மேலே நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.